மதுரை அழகர் கோயிலில் ஆடி தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இதன் சிறப்பம்சங்கள். சிவரஞ்சனி, கள்ளழகரை அவருடைய பயணத்தில் கொண்டாடக்கூடிய விழா சித்திரை திருவிழா. அழகரை அவருடைய இருக்கும் இடத்திலேயே அழகர் மலையிலேயே கொண்டாடக்கூடிய விழா அப்படிங்கிறது இந்த ஆடி தேரோட்ட விழா. மிக பிரம்மாண்டமான ஒரு தேரோட்டம். இது இயல்பாக தேரை நகர்பகுதியில அந்த இரண்டு வீதிகளுக்கு நடுவுல, கட்டடங்களுக்கு நடுவுல பார்க்கக்கூடிய காட்சியை விட இங்க மலை பறந்து விரிஞ்ச பெரிய பிரம்மாண்டமான மலையினுடைய பின்னணியில ஒரு மலை நகர்ந்து வர்றது மாதிரியான தோற்றம் அளிக்கக்கூடிய அந்த தேரோட்டம், தேர் நகர்ந்து வரக்கூடிய காட்சி அப்படிங்கிறது பார்க்கும் போதே பரவசம் ஊட்டக்கூடிய ஒரு பெரிய அனுபவம். அது தேரினுடைய அந்த கோயில் இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய அழகாபுரி கோட்டை பகுதியில் தேர் மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கோட்டை அருகே தற்பொழுது வந்திருக்கிறது. சரியாக இன்னும் ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரத்திற்குள்ளாக தேர் நிலைக்கு வந்துவிடும். இந்த தேரோட்ட விழாவை ஒட்டி காரைக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாட்டு வண்டி கட்டி கொண்டு வந்து பாரம்பரிய முறைப்படி வந்திருந்து இங்கு 3 நாட்கள் தங்கியிருந்து கறி விருந்து சமைத்து கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு கொண்டாட்டம் இது. இந்த மக்களினுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய பண்பாடும் பெரிய அளவுக்கு ஒளிரக்கூடிய ஒரு இடம் இது. உண்மையில் சித்திர திருவிழாவில் அழகரை கொண்டாடக்கூடிய மக்கள் அதே மக்கள் தான், இதே மேலூர் அழகர் கோயில் கிராமப்பகுதி மக்கள் தான். அவர்களுடைய இடத்தில் அவர்களுக்காக அவர்களே நடத்தக்கூடிய விழா என்பது இன்னும் எவ்வளவு சித்திர திருவிழா அளவுக்கு மிக உற்சாகமாகவும் மிக கொண்டாட்டமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேரை இழுக்கக்கூடிய வடம் இழுக்கக்கூடிய உரிமைகள் என்பது ஒவ்வொரு ஊராருக்கும் சம்பந்தப்பட்டது. 4 வடத்தில் இருக்கக்கூடிய அப்படியாக இளைஞர்கள் எல்லாம் ஆடி பாடி கொண்டாடி அவர்கள் அந்த வாராறு அழகர் பாட்டை போட்டு அந்த கொண்டாட்டத்தோடு இந்த தேரோட்ட விழா என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வெற்றி.